இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கொஷின் பேப்பரோடைய பேட்டர்ன். இது வந்து போன வருஷம் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், அடுத்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டனிம்ஸ். இந்த 6மே நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்தாலே போதும். 7th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் ஆர் ப்ளூரல் கேட்பாங்க. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ். 9th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷன்ஸ். 10th கொஷின் வந்து உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப். 11th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸு. 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்போசிஷன்ஸ். 13 வந்து உங்களுக்கு டென்ஸ் ஃபார்ம். 14 பார்த்தீங்கன்னா லிங்கர். இந்த 7லேருந்து 14 உள்ள கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து அடுத்தடுத்த ஷார்ட் வீடியோவில் கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். அதை மட்டும் படிச்சிங்கனாலே இதில் இந்த 1 மார்க் கொஷின்லாம் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 செக்ஷன் இருக்கும். 4 செக்ஷனுமே உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ப்ரோஸோடைய 2 மார்க், 4 கொடுத்து உங்களுக்கு 3க்கு ஆன்சர் பண்ணணும். செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயமுடைய 2 மார்க், 4 கொடுத்து நீங்கள் 3க்கு ஆன்சர் பண்ணணும். தேர்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமருடைய 2 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க, 4 கொடுத்து நீங்கள் 3க்கு ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், செகண்ட் கொஷின் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவேஷன், ஃபோர்த் கொஷின் வந்து சிம்பிள் சென்டென்ஸ், ஃபிஃப்த் கொஷின் வந்து ரீஅரேஞ்சிங் தி வேர்ட்ஸ். இந்த 4மே நீங்கள் எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணணும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஃபோர்த் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப் கேட்டிருப்பாங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் மொத்தம் 5 செக்ஷன்ஸ் இருக்குது. 5 செக்ஷனுமே உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஸோடைய 5 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 5 மார்க் கொடுத்து அதுக்கு நீங்கள் 2க்கு ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயமுடைய 5 மார்க்ஸ் கொடுத்து 4 கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் டேரெக்டாகவே போயம் பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. 3வது கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போயம் லைன்ஸ் வந்து 4 கொடுத்துட்டு அதுலேருந்து நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன்ஸ், அந்த போயமோட ஆத்தர், அந்த போயமோட கருத்து என்ன அப்படின்ற கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ், அதாவது போயம் லைன் கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் பேராஃப்ரேஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி நீங்கள் தேர்ட் கொஷின் அட்டன் பண்ணீங்களோ அதே தான் ஃபோர்த்து கொஷின்ஸும். ஆனால் அந்த போயம் யார் எழுதுனாங்க அப்படின்ற அந்த ஆத்தர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த போயமோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸு, அலிட்ரேஷன்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாமே எடுத்து நீங்கள் எழுதணும். ஒன்று நீங்கள் 2 போயம் பேராகிராஃபை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஃபஸ்ட் 2 கொஷின் அட்டன் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு போயம் படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை பேராகிராஃப் படிக்க அப்படின்னா நீங்கள் அடுத்த 2 ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் கொஷின்ஸ் கேட்டு அதில் நீங்கள் ஒன்று ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்ரண்ட் ஆர்டர்ஸ், அதாவது 5 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் மாறி இருக்கும், நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி எழுதணும். அந்த 5 கொஷின்ஸு அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே வந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பெஸ்ட்டுவே நீங்கள் செகண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கரெக்டாக ஆர்டர் பண்ணி எழுத தெரியும், படித்து பார்த்து புரிஞ்சு எழுத தெரியும் அப்படின்னா ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு பேராகிராஃப் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றது புரியுது, அந்த கொஷினும் பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்குன்னா எடுத்து நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு போயிடுங்க. இது ஈஸியான பாட்டு தான். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 5 மார்க் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் 4க்கு ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, செகண்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங், தேர்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கேட்பாங்க, நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஃபோர்த் 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவினுரை எழுதுக, எப்படி தமிழில் ஒரு இமேஜ் பார்த்து கவினுரை எழுதுகன்னு கேட்டிருக்காங்களோ அதே தான் இங்கிலீஷ்லேயும் ஒரு இமேஜ் கொடுத்து உங்களுடைய தாட்டை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரி ரைட்டிங் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை எடுத்து நீங்கள் ரஃப் காப்பிலையும் ஃபேர் காப்பிலையும் எழுதிட்டு டோட்டல் வேர்ட்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட போகிறீங்க. இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து 6th கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். படித்து பார்த்தா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இசுவஸ் தட்டெல்லாம் வந்து நீங்கள் மாற்றி எந்த இடத்துல வருமோ அது மாதிரி எழுதணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இதில் எது ஃபஸ்ட்டு 4 நீங்கள் எழுதலாம் அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 6யுமே உட்காந்து நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை தான் நான் படிக்க போகிறேன்றதை நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் படித்தாலே போதும். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மெமரி போயம் வந்துடும். நீங்கள் மெமரி போயம் உங்களுக்கு மொத்தம் 7 போயமில் உங்களுக்கு 4 மெமரி போயம் வந்திருக்கும். 4மே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா எது கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸ் ஏபி டைப்பில் கேட்டிருப்பாங்க. 2 கேட்டிருப்பாங்க, 2த்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு 2 சப்ளிமெண்ட்ரி கொடுத்து 1 எழுதணும். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் ஒரு போயம் பேராகிராஃப்ஸ் கொடுத்து போயம் லைன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எதை நீங்கள் எழுத போகிறீங்கன்றதை நீங்கள் இப்போலேருந்தே டிசைட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் புக் பேக்லேருந்து தான் வரும். ஆனால் நீங்கள் புக் பேக்கை கரெக்டாக படிச்சிங்கன்னா நல்ல மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷும் நிறையா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் எதெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்றதுல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் எழுதினாலே போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு உங்களுடைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டே வாங்க. லாஸ்ட் டைமில் அது எல்லாத்தையும் திருப்பி பார்த்தாலே போதும். 2 3
3 சென்டென்ஸ்லாம் எழுதி கிராமர்லாம் வந்து மாற்றி மாற்றி பாருங்கள். உட்காந்து அந்த 2 மார்க் கொஷின்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. இங்கிலீஷில் எழுதுறதுக்கு நிறையா இருக்குது. தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷுமே வளவலன்னு எழுதுகிற மாதிரி இருக்கும். டைம் பத்தாது. எப்பயுமே டைம் மேனேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்குமே டைம் மேனேஜ் பண்ண பாருங்கள். அப்போ தான் பப்ளிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நீங்கள் தனியாக ஒரு நோட்டு போட்டு அடுத்தடுத்த ஷார்ட் வீடியோவில் நிறைய கீ பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸ் கொஷின் பேப்பருடைய பேட்டர்னை பார்ப்போம்.